விஜய் டைம்ஸ் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு இந்தியா ஆஸ்திரேலியா 5th டெஸ்ட் மேட்ச். இந்தியா பேட்டிங்கை பத்தி கேள்விப்பட்டீங்களா? நான் என்ன சொல்றேன்னே தெரியலங்க. படு மோசமான விளையாடிட்டு வராங்க நம்ம இந்திய அணி. வெறும் 185 ரன்னுக்கு ஆல் அவுட்டுங்க. ஃபர்ஸ்ட் மேட்ச் மட்டும்தாங்க நல்லா விளையாடினாங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம் எப்படி விளையாடுறாங்கன்னு உங்களுக்கு தான் நல்லாவே தெரியுமே. எந்த மாற்றமும் இல்லாம எப்போதும் போலவே படு மோசமா விளையாடிட்டு வராங்க. இன்னைக்கும் இந்தியா டீம்ல மட்டும் கொஞ்சம் மாற்றம் செஞ்சிருக்காங்கங்க. சுபம் கில்லு, கிருஷ்ணா, இதனால எந்த யூஸும் இல்லைங்க. இன்னைக்கு இந்தியா டாஸ் வின் பண்ணாங்க. பேட்டிங்கை சூஸ் பண்ணி முதல்ல விளையாடிய இந்திய அணி ஓப்பனர்களாக நம்ம ஜெய்ஸ்வாலும் KL ராகுலும் மேட்சை ஸ்டார்ட் பண்ணாங்கங்க. இந்த மேட்ச் சிறப்பாக விளையாடுவாங்கன்னு எதிர்பார்த்தா ஆரம்பமே நம்மளுக்கு ஷாக் கொடுத்துட்டாருங்க KL ராகுல். வெறும் 4 ரன்ல அவுட் ஆயிட்டாருங்க. அப்பவே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு ஆஸ்திரேலியா இந்தியாவை வச்சு செய்ய போறாங்கன்னு. நினைச்ச நேரத்துல நம்ம ஜெய்ஸ்வால் 10 ரன் தாங்க அவரால் எடுக்க முடிஞ்சுது. சுபம் கில்லுக்கு ஒரு சான்ஸ் கொடுத்துருக்காங்க, நல்லா பயன்படுத்துவாருன்னு பார்த்தா 20 ரன் தாங்க எடுத்தாரு. அப்புறம் என்னங்க, டயர்ட் ஆயிட்டார் போல, அவுட் ஆகிட்டு ரெஸ்ட் எடுக்கிறாரு. யாருடன் மட்டும் கேட்காதீங்க, என்னை விட உங்களுக்கே நல்லாவே தெரியும். தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. விராட் கோலி எப்படி இருந்த மனுஷன் இப்படி ஆயிட்டாருங்க. ஆனா ரொம்ப நேரம் இன்னைக்கு விளையாடினாருங்க. 69 பால் ஃபேஸ் பண்ணாருன்னா பாத்துக்கோங்களேன். இந்த தடவை சிங்கிள் டிஜிட் ஸ்கோர்லாம் எடுக்கலங்க, 17 ரன்னு. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். என்ன சொல்றீங்க நீங்க? ரிஷப் பந்த் போன மேட்ச்லயே கொஞ்சம் ஃபார்முக்கு வந்துட்டாருங்க. இன்னைக்கு இவர் தாங்க ஹையஸ்ட் ஸ்கோரு நம்ம இந்தியன் டீம்லயே, 40 ரன்னுங்க. போன மேட்ச்ல சதம் அடிச்ச நிதிஷ்குமாருக்கு வந்த சோதனை. அவர் விளையாடின ஃபர்ஸ்ட் பால்லே அவுட்டுங்க, டக் அவுட்டுங்க. ரொம்ப நேரமா விளையாடிய ஜடேஜா, என்னப்பா என்னை மட்டும் தனியா விட்டுட்டு போய் ரெஸ்ட் எடுக்கிறீங்களா, நானும் பின்னாடியே வரேன்னு சொல்லிட்டு அவரும் 26 ரன்னுல அவுட் ஆயிட்டாருங்க. அப்புறம் என்னங்க சொல்றது, டாப் ஆர்டர்ஸ் எல்லாம் அவுட் ஆயிட்டு போயிட்டே இருக்காங்க. போலர்ஸ் மட்டும் என்ன பண்ணுவாங்க? வாஷிங்டன் சுந்தர் 14 ரன் அடிச்சு இருக்க. பர்ஷித் கிருஷ்ணா 10 பால் விளையாடி இருக்காருங்க. அதுல 3 ரன்னு. நல்லா விளையாடுறாருல, அதனால தான் அவருக்கு இன்னைக்கு சான்ஸ் கொடுத்துருக்காங்க. பும்ராவுக்கு என்ன பாவம் செஞ்சாரோ தெரியலங்க. அவர் மட்டும்தாங்க இந்த சீரியஸ் முழுவதும் நல்ல போலிங் போடுறாரு. இன்னைக்கு பாருங்க, 17 பால் ஆடி 22 ரன் அடிச்சிருக்காருங்க. T20 மேட்ச் மாதிரி விளையாடி இருக்காருங்க இன்னைக்கு. ஆனா பாவங்க மனுஷன், இவ்வளவு கஷ்டப்பட்டும் பிரயோஜனமே இல்லாம போயிடுச்சு. முகமது சிராஜ் நாட் அவுட்டுங்க, 3 ரன்னுங்க. இந்தியா ஒட்டு மொத்தமா 185 ரன்னுக்கு ஆல் அவுட் செஞ்சிருக்காங்க ஆஸ்திரேலியா. அவங்க வெற்றி பாதையில தொடர்ந்து போய்கிட்டே இருக்கிறாங்க. நாம தோல்வி அடைஞ்சு வீட்டுக்கு வந்துகிட்டே இருக்கோம். மக்களே, நீங்க நம்ம இந்தியா டீமோட 5th டெஸ்ட் மேட்ச் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸை, முதல் நாள் இந்தியா பேட்டிங் பெர்ஃபார்மன்ஸை பத்தி இந்த வீடியோல பார்த்தீங்க. உங்களோட கருத்தை கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மேலும் கிரிக்கெட் செய்திகளை அறிய விஜய் டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.